Muhammad Alwas, Samir Khan, Ayan, Muhammad Ansar, Muhammad Fahim, Abdullah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறுகிறான், ஓ ஈமான் கொண்ட மக்களே, முன்னிருந்த சமுதாயவர்களுக்கு மீது நோன்பே கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பே கடமையாக்கப்பட்டது. அதனால் நீங்களும் பயபத்துள்ளவராக ஆவீர்கள். ரமலான்ல நம்ம செய்யற தவறுகள் பற்றியும் அதிலிருந்து நம்மளை எப்படி தீர்த்து எந்த டிராமால பார்க்க போறோம். காட்சி 1. நோம்பு நேரம் வந்துச்சுடா, இனிமேட்டு ஜாலி தாண்டா, நைட்டு ஃபுல்லா ஃப்ரீடா, வீட்டுக்கு போனா ஒரே போறா. வாடா டீ சாப்பிடலாம், 12 மணிக்கு பைக் ரைட் போலாமாடா? வாடா ரமலான் டே அவுட் ஒரு செல்ஃபி எடுக்கலாம். வாடா டீ குடிக்க போலாம். அண்ணே 4 டீ. நோம்பு நேரம் வந்துச்சுடா, அல்லாஹ் சைத்தான் தான் வலன் போடுவான், ஆனா நம்மளுக்கு இல்ல. டீ குச்சி வயிறு ஃபுல்லா நோம்பிடுறா. சாயங்காலத்தை போய் சாப்பாடு சாப்பிட்டா சாப்பாடு செல்லவும் மாட்டுதுடா. ஆமாடா, நைட்டு ஃபுல்லா சுத்திட்டு விட்டே சாப்பாடு சொன்னா எப்படா சாப்பாடு செல்லும்? இல்லை, சார் சாப்பாடு கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்டா. சார் சாப்பாடுல பறக்கத்து இருக்குடா. வாங்கடா தொழுவலா வாங்க சொல்லிடுச்சு. அப்போ மட்டும் தொழுலாம்டா. ரமலான்ல நிறைய நன்மை செய்யணும்டா, டைமை வேஸ்ட் பண்ணாதங்கடா. பகல்ல நோன்பு வைக்கிறோம், ராத்திரில நின்று தொழுகிறோம், கொஞ்சமாச்சும் நல்ல விஷயம் செய்யணும்டா. இவன் ஒருத்தன் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் தொழுவ போயிட்டேன்டா. காட்சி 2. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ங்களா நீ எப்படா இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன்டா. மதுசாப்பிட்ட பேட்டி கட்டினா லீவுடா. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு 2 மாசம் லீவுடா. எடா நேரத்தை நல்ல சொல்ல பண்ண முடி ஊர் சுத்துறாங்க. ஆமா, இவன் யாரா? ஓ இவனாடா, எப்படா மசாலா பிடிச்ச ஃப்ரெண்ட்ரா. நோம்புல லால்பேட்டை 5 நாள் பார்க்கணும் வந்திருக்கான்டா. இந்த லால்பேட்டையை பற்றி ஆதியில் என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கான். நோம்பு டைம்லலாம் நல்லா இருக்கும்னு சொன்னான். அதான் நான் 5 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். சரிடா, நான் வந்து அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமாடா? அட, இவன் வர ஆரம்பிச்சான்டா. நம்ம ரமலான் ராத்திரியில ஏன் கண் வச்சிருக்கோம் தெரியுமாடா? வருஷத்துலேயே ஒரு 30 நாள் நோம்பு வருது, நீ வேற ஜாலியாக இருப்பியா? காலைல ஃபுல்லா தூங்கி நைட்டு ஃபுல்லா மூச்சு கிடக்கிறோம், இதுக்கு தான் நோம்பு வைக்கிறோம். அப்படி இல்லடா, இதுக்குன்னு ஒரு ஹதீஸ் இருக்குடா, உங்களுக்கு தெரியுமாடா? என்ன ஹதீஸ்டா? அல்லாஹ் இரவின் கடைசி பகுதி கீழ்வானத்தில் இறங்கி, யார் என்னை அழைக்கிறார் நான் ஏற்றுக்கொள்கிறேன், யார் இடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறார் அவர்களின் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று கூறினான். அந்த நேரத்தில் நீங்கள் பைக்கில் இருந்தா ஃபோனில் இருந்தா அந்த அழைப்பை மிஸ் பண்ணுறது யாரு? நீங்கள் தான். நஷ்டம் உங்களுக்கு தாண்டா. ஆனா வருஷம் நோம்பு டைம்ல எங்களுக்கு இப்படியே இருந்து பழகிச்சுடா. காலைல ஃபுல்லாக நோம்பு வச்சு தொழுவாம ராத்திரி ஃபுல்லாக ஊர் சுற்றி உங்களுக்கு ஒரு ஆளையாடா? ரமலான் மாசத்துல நீ ஒரு நோம்பு விட்டாலும் பிறகு நீ எத்தனை நோம்பு வச்சாலும் அந்த ஒரு நோம்புக்கு சமமாகுதுடா. ஆனால் நீங்கள் டீ குடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கிறது, நோம்பை விடுறது, தொழுகை விடுறது அதெல்லாம் விட்டுருங்கடா. அது முஸ்லீமுக்கே அடையாளம் இல்லைடா. ஆனால் இப்போ நம்ம ரமலான் மாசத்துல ஒரு நன்மை சம்பாதிச்சா 70 மடங்கு நன்மை கிடைக்கும்டா. என்னடா நோம்புல இவ்வளோ விஷயம் இருக்கா, எங்களுக்கு தெரியாம போச்சே. நீ சொல்லும் போதாண்டா 3வது கடமைனா நம்ம பத்தி புரியுதுடா. ஆதி, நீ சொன்ன மாதிரி இந்த ஊர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் அவங்கள மாரி சில பேர் தான் இப்படி இருக்காங்க. நிச்சயமாக இரவில் இபாதத் செய்வது மனசை தூய்மையாக்கும். நோன்பிற்கான ஹதீஸ்கள். எவர் உண்மையாக அல்லாஹ்வை மகிழ்விப்பதற்காக வேண்டியே நோன்பு வைத்தாரோ அவருடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். கியாமத் நாளில் நோன்பு இவ்வாறே சிபாரிசு செய்யும், என் ரட்சகா, இந்த மனிதர் என் காரணமாக உண்பதை பருகுவதை விட்டிருந்தார், மேலும் தீமைகளை தவிர்த்திருந்தார், ஆகவே இவரை நீ மன்னித்து விடுவாயாக. நோன்பால் நமக்கு நிறைய பயன்கள் உள்ளன. நோன்பின் காரணமாக நமக்குள் நன்றி கூறும் பண்பு பிறக்கிறது, பொறுமை உண்டாகிறது, தீமைகளை தவிர்த்து நன்மைகளை சம்பாதிக்கும்
சக்தி கிடைக்கிறது. மேலும் மறுமையில் மாபெரும் கூலி கிடைக்கிறது. யா அல்லாஹ், இந்த ரமலானை நாங்கள் நன்மைகள் செய்யும் ரமலானாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.